ஹலோ வெல்கம் டு சாய்னிலா சேனல். 9 மந்த்துக்கு அப்புறம் பேபிக்கு கேரட்ஸ் அதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 கேரட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு ரெண்டையும் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது பச்சை வாசனை போகணுங்க, அதுக்காக நம்ம ஒரு வதக்கல் கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு 2 கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த வெங்காயம் ஒரு 2-3 போல் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதை அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 கருவேப்பிலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்து அரைச்சி அந்த கேரட்டை நம்ம இது கூட சேர்ந்து கலந்துக்க போகிறோங்க. அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. அது கூட லைட்டாக ஒரு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. 8 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் உப்பு கொஞ்சம் லைட்டாக தான் சேர்க்கணும். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பேபி ஹெல்த்தியாக இருக்கும். லைட்டாக உப்பு கலந்து நல்லா கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் அதுக்குள்ளார போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸும் கேரட்டும் நல்லா சேர்ந்து நம்மளுக்கு குழைஞ்சி வேகணுங்க. அப்போ தான் அந்த கேரட்டோட சாதம் அதில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு டம்ளர் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் பேபிஸ் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.